கண்ணாடியில மூஞ்ச பாருங்க. நீங்க கைஜுன்னு ஊருக்கே தெரியணுமா? என்னப்பா சொல்ற? எனக்கே தெரியாம இந்த மேக்கப் ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்குதுப்பா. இப்ப அம்சமா இருக்கேனா? டைனோசர் மாதிரி இருக்கீங்க. கார கபோர்டு மாதிரி போட்டுட்டா. குப்பையை ஆள்றவங்களுக்கு சொந்தமா பிரைவேட் சூட் இருக்கா என்ன? எக்ஸாமினி நம்பர் 2032 காஃப்கா ஹிபினோ. இந்த பேரு என்னைக்கும் மறந்துடாத பாப்பா. பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த புல்புல் தாராமிசா ஏன் இடத்துல பார்க் பண்றான்? ஒழுங்கா கார் எடுறா புல்புல் தாரா. இப்போதான் நிம்மதியா இருக்கு. கொடுத்த வாக்குப்படி இந்த போட்டியில கைஜு பவரை யூஸ் பண்ணல. ஆயிரதா இருந்தாலும் நான் ஒரு வீரன். என் பவரை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படிலாம் சொல்லவே நடக்கியாடா. ஒன்னாலதான் அந்த பஞ்சர்லி கொண்ட முன்னாடி பெண்டு போட்டு உட்கார வேண்டியதாயிடுச்சு. என் வாய்ப்பு போச்சு. இப்ப நீங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே திறமைசாலிங்க. அதுலயும் அந்த கிக்கோரு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. நீங்க இப்ப என்னதான் பண்ண போறீங்களோ? ஏன்டா பயமுறுத்துற? என்ன பெரியவரே, நான் யாரு என்னன்னா இப்பவாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? காஃப்கா ஹிபினோ நீ எனக்கு தங்கச்சி மாதிரி சொன்னத மனசுல வச்சுக்காத. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. டேங்க அப்பா, இது ஒரு லீடர் வெளிப்படுத்துற பவராச்சே. இவ்வளவு திறமையான ஒருத்தரை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பிரமாதம். இது வரைக்கும் இவ்வளவு பவரை யாரும் வெளிப்படுத்தல. எனக்கு வெறும் 8% தானா? அட, இது வருத்தப்படுற விஷயம் கிடையாது ரெனோ. முதல் தடவையே 8% வெளிப்படுத்துறனா அது நல்ல விஷயம் தான். 0ன்னு வராத வரைக்கும் நீ பாஸ் ஆயிட்டன்னு தான் அர்த்தம். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில 0 வாங்கின ஒருத்தரை பார்த்ததே இல்ல. காஃப்கா ஹிபினோ அவரோட காம்பேட் பவர் வெறும் 0 தான். ஒரு வழியா என்னோட வாழ்க்கையில 0 வாங்கினவன பார்த்துட்டேன். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. என்ன இது மெஷர்மென்ட் தப்பா இருக்கா என்ன? முக்கியமான நேரத்துல இது வர மாட்டேங்குதே. கொஞ்சம் டைம் கொடுங்க, கொண்டு வந்துடுறேன். ரொம்ப முக்காத, அப்புறம் அவசரம் போக வேண்டியது இருக்கு. இந்த வருஷ டெஸ்ட்ல இப்படி ஒருத்தன் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யோஜோ 3 அழிஞ்சது. யப்பா, அடேங்கப்பா. ஓ, பொறுமையாக இருந்தது போதும் ரெனோ. பொங்கி எழ வேண்டிய நேரம் இது. அது என்னோட பஞ்ச் டைலாக். பஞ்ச் டைலாக் எப்போ வேணா சொல்லாட்டா. இங்க பஞ்சனா இருக்கிற வந்து ஹெல்ப் பண்றா. இதுல நான் பாஸ் ஆகலனா பஞ்சர் போடுற வேலையை தான் பார்க்கணும். எனக்கு ஏதாவது ஆனாலும் நீ இங்க இருந்து நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நம்ம யாருன்னு காமிக்கலாம். தம்பி உடையான் படைக்கச்சான். இவட மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா உலகத்தையே ஜெயிக்கலாம். நாம யாருன்னு காட்டுவோம். Hey, I've seen this one. இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்களா? இங்க என்ன நடக்குது? நீங்க ஒரு கைஜுவா? கிக்கோரு ஆள் 5 அடி தான் என்ன அசால்ட்டா நினைச்சிட்டியா? எதனால புதுசா பில்டப் ஆகுது? ப்ளீஸ் இது வரல, டெவலப் ஆகாதீங்க. யோஜுவா
என்ன பாப்பா பாக்குற? அம்புட்டும் அண்ணன் அடிச்சு போட்டதுதான். இது அழகிய முகம்தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒத்தையில போய் வித்த காட்டலான்னு தனியா எங்கேயாவது போன செத்த. அத நீங்க சொல்றீங்களா?